கனமழை எதிரொலியாக அனைத்து ரயில்களும் ராமேஸ்வரத்திலிருந்து இயங்கும்னு தென்னக ரயில்வே அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. தொடர்ந்து எந்தெந்த வழித்தட பகுதிகள் இந்த மாதிரியான மாற்றத்தை கண்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். தொடர்ந்து செய்தியாளர் சோனைமுத்தன் இணைஞ்சிருக்காரு. சோனைமுத்தன், வணக்கம். தென்னக ரயில்வே தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா இந்த ரயில் வழித்தடங்களை? நிலவரத்தை பதிவு செய்யுங்க சோனைமுத்தன். வணக்கம். அதாவது பாம்பன் ரயில் பாலத்தில் நேற்று காற்றின் வேகம் அதிகமாக இருந்த காரணத்தினால ரயில்கள் அனைத்துமே ராமேஸ்வரத்துக்கு செலுத்த முடியாத ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருந்தது. இன்று காற்றின் வேகம் 42 கிலோமீட்டராக குறைந்ததன் காரணமாக இன்று அனைத்து ரயில்களுமே ராமேஸ்வரத்திலிருந்து இயங்கும் என தெற்கு ரயில்வே ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக டிட்வா புயல் காரணமாக பாம்பன் ரயில் பாலம் பகுதியில் நேற்று 65 கிலோமீட்டர் முதல் 75 கிலோமீட்டருக்கு மேல் பலத்த சூறாவளி காற்று வீசியதன் காரணமாக பயணிகளுடைய நலன் கருதி ரயில் பாலம் நேற்று முதல் ரயில்கள் இயக்கப்படாமல் ராமநாதபுரம் மற்றும் மண்டபம் ரயில் நிலையங்களே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. நேற்று சென்னைக்கு சென்ற ரயில்கள் அனைத்துமே மண்டபம் மற்றும் ராமநாதபுரம் பகுதியிலிருந்து இயங்கி வந்தது. இந்த நிலையிலே இன்று மதியம் பாம்பன் ரயில் பாலத்தில் சோதனை ஓட்டம் என்பது நடைபெற்றது. முதற்கட்டமாக இன்ஜின் மட்டும் சோதனை ஓட்டத்தை நடத்தினர். பின்பு பயணிகள் இல்லாமல் ரயிலை சோதனை ஓட்டத்தை நடத்தி சோதனை செய்தனர். அதன் ஒரு பகுதியாக காற்றின் வேகமானது குறைந்ததன் காரணமாக தற்போது 42.5 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே காற்று வீசுவதனால அனைத்து ரயில்களுமே ராமேஸ்வரத்திலிருந்து இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி சென்னை ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ், சேதி எக்ஸ்பிரஸ், கன்னியாகுமரி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் உட்பட ராமேஸ்வரத்திலிருந்து இயங்கும் அனைத்து ரயில்களுமே வழக்கம் போல இன்று ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என இந்த தென்னக ரயில்வே என்பது ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. ஆகவே பயணிகள் ராமேஸ்வரத்தில் புக் செய்த பயணிகள் அனைவருமே ராமேஸ்வரத்திலேயே ரயிலில் ஏறிக்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சோனைமுத்தன்.